தேவ மனிதர்களை பாருங்க, எலியாவை பாருங்க, மோசேயை பாருங்க, இவங்க எல்லாருமே தனிப்பட்ட விதத்துல தேவனோடு நல்ல ஒரு உறவில் என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறார்கள். தனியா நான் ஜெபம் பண்றதுனால என்ன நடக்கும் பாஸ்டர் அப்படின்னா, நம்ம யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே முழுசா என்ன தெரியாது. யாருக்குமே தெரியாத சில ரகசிய அறையில எங்க இருக்கு, நமக்குள்ள இருக்கு. சில நேரத்தில் இதை நாம மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். இப்படிப்பட்டதெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் சொல்லி, ஆண்டவரே இந்த மாதிரி என்ற ஒரு சின்ன குறை என்ன செய்யுது இருக்கு, அல்லது பெரிய பலவீனம் இருக்கு, இதெல்லாம் நான் சரி செய்ய விரும்புறேன், எனக்கே தெரியுது இது தப்புன்னு, ஆனா இதை என்னால நிச்சய முடியல, விட முடியல. ஆனா வெளியில என்னைய பார்க்கும்போது இதை நான் செய்யற ஆளா யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனா என்னுடைய அந்தரங்கத்துல நான் எப்படி இருக்கேன்னு எனக்கும் உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை சுத்திகரியும், இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஆராய்வதற்கு தனி ஜெபம் ரொம்ப முக்கியம்.